திமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல். அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை எடப்பாடி பழனிசாமியுடன் வந்து மனு தாக்கல். பாமக தலைவர் அன்புமணியும் மனு தாக்கல் செய்தார். எல்லோரும் பாராட்டும் வகையில் வெற்றிகரமாக கூட்டணி முடிவு எடுக்கப்பட்டது. தஞ்சையில் நடந்த திருமண விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. அரசியலில் திடீர் திருப்பமாக பீகார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறார் நிதிஷ்குமார். மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார். ஆறாவது நாளாக தொடர்கிறது ஈரானின் அதிரடி தாக்குதல். ஏவுகணைகள் வீசப்பட்டதில் தீப்பற்றி எரிகிறது இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரம்.